மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணுவ விமானம் மூலமாக நேற்று இரவு மதுரை வந்தடைந்தார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்துள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் விமான நிலையத்திற்கு சென்று அவரை வரவேற்றனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர். பி. உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் வரவேற்பளித்தனர். தனியார் விடுதியில் தங்கியுள்ள அமித்ஷா இன்று காலை 11 மணி அளவில் மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்ய திட்டமிட்டுள்ளார். மதியம் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய அமித்ஷா தமிழக பாஜகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. மாலை 4 மணி அளவில் மதுரை ஒத்தக்கடை பொதியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நிகழ்ச்சிகளுக்கிடையே முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டி. தினகரன் ஆகியோரை அமித்ஷா சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களில் பலத்தை அதிகரிக்கவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வந்ததற்கான வியூகம் என்று கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக ஒரே கூட்டணியில் இருந்திருந்தால் சுமார் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று வாக்குகளின் அடிப்படையிலான கணக்கீடுகள் சுட்டிக்காட்டப்பட்டன. பாஜகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்த நிலையில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மக்களவைத் தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் பெற்றது. இதனால் பாஜகவின் பார்வை தென் மாவட்டங்களில் பக்கம் திரும்பியதால் நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது மட்டுமின்றி அவர் சார்ந்த சமூக வாக்குகளை ஈர்க்கக்கூடிய முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்த சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கக்கூடிய நிலையில் தென் மாவட்டத்தில் செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற அடுத்த கட்ட முயற்சியாகவே அமித்ஷாவின் மதுரை வருகை அமைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அமித்ஷாவின் கடந்த அரசியல் ரீதியான தமிழ்நாடு பயணத்தில் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டி. தினகரன் போன்ற தென் மாவட்டத்தின் முக்கிய அரசியல் தலைவர்கள் அமித்ஷாவை சந்திப்பார்களா என்பதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் அண்மையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்ற நிலையில் பாஜகவும் மதுரையை முன்னிலைப்படுத்துவது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. மக்களை சந்திக்க புறப்படும் திமுக நிர்வாகிகளின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள ஆளுங்கட்சியான திமுக முன்கூட்டியே தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவில் உறுப்பினராக சேர்க்கும் வகையில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை முன்னெடுக்க வேண்டுமென சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள், MP, MLA-க்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது ஒவ்வொரு பூத்திலும் 30 விழுக்காடு வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்றும் அதில் இளம் வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். உறுப்பினர் சேர்க்கையின் போது வாக்காளர்கள் முன்வைக்கக்கூடிய குறைகளை கேட்டுக்கொண்டு அதற்கு பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டும் எனவும் திமுகவின் திட்டங்களை மக்களிடம் விளக்கி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். இதையடுத்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட முதலமைச்சர், திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகள் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளார். மக்களை சந்திக்க புறப்படும் திமுக நிர்வாகிகளின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் 2026ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையை தற்போதே தொடங்கும் விதமாக மக்களை சந்திக்க திமுக நிர்வாகிகள் புறப்பட உள்ளதாகவும் தனது பதிவில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வார இறுதியில் கிடாம்பாக்கத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என அரசுக்கு தெரியாதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 3 நாட்களாக கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பக்ரீத் மற்றும் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியில் கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா என்றும் EPS வினவியுள்ளார். சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை திமுக அரசு பரிதவிக்க வைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, கிடாம்பாக்கம் பரிதாபங்கள் தற்போது வரை ஓய்ந்தபாடில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிடாம்பாக்கமே சாட்சி என விமர்சித்துள்ள EPS, கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை முறையாகவும் சீராகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தேவைக்கு ஏற்ப பேருந்துகள் இயக்கப்படவில்லை என விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கிடாம்பாக்கத்தில் முறையாக பேருந்துகள் இயக்கப்படவில்லை என புகார்கள் எழுந்திருந்த நிலையில் தேவைக்கு ஏற்ப கூடுதலாகவே பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. சென்னை கிடாம்பாக்கத்தில் கடந்த சில நாட்களாக போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் மத்தியில் புகார் எழுந்தது. இந்நிலையில் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தரப்பில் கிடாம்பாக்கம் பேருந்து சேவை தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ஜூன் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பயணிகளின் தேவைக்கேற்பவும் முன்பதிவு அடிப்படையிலும் போதுமான பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 94,926 முன்பதிவு இருக்கை வசதிகள் உள்ள நிலையில்
நிலையில் அதில் 26% இருக்கைகள் மட்டுமே கடந்த 3 தினங்களில் முன்பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகளில் முன்பதிவு வசதி உள்ள இருக்கைகளில் அதிகபட்சமாக 9% மட்டுமே முன்பதிவு செய்யப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயணிகள் முறையாக முன்பதிவு செய்து பயணம் செய்தால் பேருந்து நிலையங்களில் தேவையற்ற விவாதங்கள், முண்டியடித்து ஏறுதல் தவிர்க்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நள்ளிரவு நேரங்களில் ஒரே நேரத்தில் மிக அதிக அளவிலான பயணிகள் பேருந்து நிலையத்திற்கு வருவதால் தவிர்க்க முடியாத சிரமம் ஏற்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு முன்பதிவு செய்து பயணிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திமுகவை வீழ்த்த பங்காளி சண்டையை ஒத்திவைத்துள்ளதாக டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தான் தங்களது அணிக்கு வந்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அம்மாவின் தொண்டர்களை அழைத்தோம், அம்மாவின் கட்சியே வந்துவிட்டதாக கூறினார். அவருடைய அணியில் நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். எங்க அணிக்கு தான் உங்க எடப்பாடி வந்து சேர்ந்திருக்காரு. திமுகவை வீழ்த்த அதிமுகவுடனான பங்காளி சண்டையை ஓரமாக வைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே பங்காளி சண்டை இருக்கு, அதை வச்சுதான் கேட்கறீங்க. எங்களை பொறுத்தவரை இந்த சண்டையெல்லாம் ஓரமா வச்சுட்டு அதெல்லாம் பின்னாடி தேர்தல் முடிஞ்சு திமுகவை வீழ்த்தி விட்டு பார்த்துக் கொள்ளலாம் என்கிற ஒரே குறிக்கோளோட நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்ந்து செயல்படுறோம். பாமக, தேமுதிக மட்டுமல்ல புதிய கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் என்றும் டிடிவி தினகரன் கூறினார். பாமக பழைய பலத்தோடு எங்கள் கூட்டணிக்கு வரும், அதுபோல தேமுதிகவும் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். பாஜகவினர் சாணக்கியர்கள் என்றும் அவர்கள் எந்த கட்சியையும் கைப்பற்றி தங்களை பலப்படுத்திக் கொள்ளும் அவசியம் இல்லை எனவும் தெரிவித்தார். கூட்டணி தொடர்பாக பாஜக இதுவரை அழைப்பு ஏதும் எடுக்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கமளித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள மகள் இல்லத்தில் பேரன்கள், பேத்திகள், உறவினர்களை ராமதாஸ் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆடிட்டர் குருமூர்த்தியுடன் பேசியது குறித்து தற்போது எதுவும் சொல்ல முடியாது என்றார். அவர் சொன்ன நல்லது நடக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன், எல்லாரும் நம்புறோம். அதனால அங்க வந்து பேசினாரு. பேசப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல நிறைய குற்றச்சாட்டு ரகசியமா அப்புறமா அமித்ஷா வருகையால் பாமக கூட்டணி அமைய வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் கூட்டணியை முடிவு செய்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். கூட்டணி பேசுவதற்கான முடிவு பண்ணுவதற்கான நேரம் இதுவல்ல. பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல் முகுந்தன் விவகாரம் முடிந்து போனது என்றும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லபடியாக தீர்வு கிடைக்கும் என சொல்லிக்கொள்ள விரும்புவதாகவும் ராமதாஸ் கூறினார். பாமக தலைவர் பதவி மீண்டும் அன்புமணிக்கு அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க ராமதாஸ் மறுத்துவிட்டார். அன்புமணி அவர்களுக்கு மீண்டும் தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல உங்களிடம் தான் இருக்குமா? என்ன சொல்றேன், உங்களை சந்திக்கப்பதான் போறேன். இந்நிலையில் தியாகராய நகரில் உள்ள பாமகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி இல்லத்திற்கு சென்றார். இந்த சந்திப்பை தொடர்ந்து புறப்பட்ட போது செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் மதுரை வந்துள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் திட்டமில்லை என்று கூறினார். குருமூர்த்தி அவர்கள் சந்தித்தா சொல்றாங்க, எந்த அளவுக்கு அது உண்மை சார்? சந்திப்பு நடந்துச்சு சார். நான் சொல்றேன், அயலாபுரத்துக்கு வாங்க நான் சொல்றேன். அமித்ஷா வராங்க மதுரைக்கு, சந்திப்பு நிகழ வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல. பரபரப்பான அரசியல் சூழல்களுக்கு மத்தியில் ராமதாஸ் சென்னைக்கு வந்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. கடும் எதிர்ப்பை அடுத்து நகை கடன்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. தங்க நகை கடன் பெறுவதற்கான கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ள ரிசர்வ் வங்கி நகை வாங்குவதற்கான ரசீது தேவையில்லை என்று அறிவித்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை கடன் பெறுவதற்கு பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளை கொண்டுவர ரிசர்வ் வங்கி திட்டமிட்டிருந்தது. இது விவசாயிகள் உள்ளிட்ட பலரையும் பாதிக்கும் என்றும், எனவே விதிகளை தளர்த்த வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கை வைத்திருந்தனர். விதிகளை தளர்த்த கோரி மத்திய நிதியமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் தங்க நகை கடன் பெறுவதற்கான வரம்புகளை தளர்த்தி ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தங்க நகைகளை அடகு வைக்க கடன்தாரரின் சுய அறிவிப்பு மட்டுமே போதும் என்று தெரிவித்துள்ள ரிசர்வ் வங்கி நகை வாங்கியதற்கான ரசீது தேவையில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் 2.5 லட்சம் ரூபாய் வரை கடன்களுக்கு கடன் பிணை மதிப்பு விகிதம் 85% உயர்த்தப்படும் என்றும், 2.5 லட்சம் ரூபாய் வரை கடன்களுக்கு கடன் தகுதி மதிப்பீடு தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனை வரவேற்றுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் தங்கள் கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி என்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டது மகிழ்ச்சியளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.